நம்ம திருச்சி வெஸ்ட் ஸ்கூல் கிரவுண்டில் ரீசெண்டாக எக்ஸிபிஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நாம் இன்றைக்கி அங்கே தான் வந்திருக்கோம். இதோட என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா பெரியவர்களுக்கு 80 ரூபாயும், சிறியவர்களுக்கு 60 ரூபாயும், அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான். வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெல்கம் டு அனுஸ் கிச்சன். என்ட்ரன்ஸில் கேமல் ரைட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலிஃபென்ட் ஸ்டாச்சு எல்லாம் இருந்துச்சு. உள்ளே நுழையும் போதே ஒரு பேலஸ் ஃபீலிங் இருந்தது. ரொம்ப செட்டு ரொம்ப சூப்பராகவே போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே உள்ளே வந்தாச்சு. ரஜினி சார் நடந்து வர்ற மாதிரி அப்படியே அரண்மனைக்குள்ளே வந்தாச்சு. வந்து பார்த்திங்கன்னா இங்கே செட்டு பார்த்திங்கன்னா ராஜா ராணி உட்காந்துருக்க மாதிரி, அப்புறம் அமைச்சர்கள்லாம் உட்காந்துருக்க மாதிரி செட்டு போட்டிருந்தாங்க. பட் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருந்தது. ஏன்னா இது வந்து பாகுபலி செட்டா இல்லை சந்திரமுகி செட்டான்னு தெரில. 2 படத்தோட கேரக்டர்ஸையுமே சேர்த்து ஒரு செட்டு போட்டிருந்தாங்க. ஸோ வந்து எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருந்தது. பட் பார்க்குறவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நாங்களும் என்ஜாய் பண்ணுவோம். குழந்தைங்கள்லாம் ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் சேர்ந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு இடம்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. பாப்பாவுக்கு தான் ஃபஸ்ட் டைம், ஸோ ரொம்ப அவங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய 3D பிக்சர்ஸ்லாம் இருந்தது. அதையும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணி ஃபோட்டோலாம் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே என்ட்ரு ஆனீங்கன்னா நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் இருந்தது. ஃபேன்சி ஐட்டம், அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு டாய்ஸு, நிறைய திங்ஸ் நிறையெல்லாம் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் ஒன்று பார்த்துட்டு பாப்பா என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபன் பாயிண்ட் வந்தது. இங்கே நிறைய கார் ரைட்ஸ், பைக் ரைட்ஸ், அதுக்கப்புறம் மசாஜர் அந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருந்தாங்க. பாப்பாவுக்கு இந்த கார் ரைட்ஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அவங்க அதில் உட்காந்து ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா சூப்பராக நிறையா ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருந்தது. நம்ம திருச்சியில் பார்த்திங்கன்னா எப்போதுமே என்டர்டெயின்மெண்ட் பிளேசஸ் வந்து ரொம்ப கம்மி. எதுவும் இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு ஒன்றும் பெருசாக எதுவுமே கிடையாது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இப்போ சம்மர் ஹாலிடேஸ் வேறு குழந்தைங்களுக்கு வந்தாச்சு. ஸோ சம்மர் ஹாலிடேஸுக்கு குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்கும். ரொம்பவே இது ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. பேலஸு, அதுக்கப்புறம் ஸ்டால்ஸு, ரைட்ஸ் இதெல்லாம் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. காஸ்ட்டு தான் கொஞ்சம் ஹையாக இருக்குது. பட் நல்லா வந்து என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா நிறையா கன் ஷூட்டு அந்த மாதிரி நிறையா கேம்ஸ் எல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஜியன்ட் வேலு அந்த மாதிரி நிறையா இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாக, ரொம்ப லைட்னிங்லாம் போட்டு ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. உண்மையிலே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பாப்பா பார்த்திங்கன்னா அந்த ஸ்லைடில் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதை விட்டு வரவே இல்லை. ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே நிறைய கார் ரைட்ஸு, ஹெலிகாப்டர் ரைட்ஸு, அதுக்கப்புறம் வாட்டர் போட்டு அந்த மாதிரி நிறையா இருந்தது. அதெல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணோம். பாப்பாவுக்கு வந்து கார் ரைட்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதில் தான் அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. நாங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு வேறு என்ன, அதுக்கப்புறம் அப்பளம், எக்ஸிபிஷன்னாலே அப்பளம், அதுக்கப்புறமா காலிஃப்ளவர் இந்த மாதிரி